கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே கர்த்தரை பாடவும் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது தேவ சமூகத்திலே சில பாடலை பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், உண்மை ஆராதிக்கிற ஆராதனை வேலை, இந்த வார்த்தைகளை கேட்கிற நேரம் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்து ஆண்டவரே எங்களோடு பாடல் பாடுகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற நேரத்தில் பிரசன்னம் இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆராதனையின் இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் எங்களை ஆளுகை செய்து நடத்தும். வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடப் போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஏசாயா 44:21 வாசிக்கிறது போல என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஏசாயா 49:14 வாசிக்கிறது போல சீயோனோ கர்த்தரை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும், உன் தகப்பன் மறந்தாலும், உன் உறவினர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். அது மாத்திரமல்ல, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீர்வு. இப்படி ஆண்டவர் நமக்கு நல்ல துணையாகவே இருக்கிறார். இந்த மாதத்திலே எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின்படியே அவர் நமக்கு அரும் துணையாயிருந்து நம்மை அற்புதம் நடத்தும்படிக்காக எல்லாரும் உருவப்பட்டவர்களாக என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள்
தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சொன்னாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே சோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னத எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, நலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, நலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். நீரறியாயதோ நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதோ நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாயே சொன்னாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சொன்னாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாயே சொன்னாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சொன்னாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவாயே சுனாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தீரே, ஏற்றுக்கொண்டு நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தீரே, ஏற்று என்றோ நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை
தயவால் என்னை நடத்தும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறவாமல் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்திலே அவர் மட்டுமே நம்மை மறவாமல் நடத்துகிற கர்த்தர். ஆகவே கர்த்தரை சமூகத்தில் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவனும் அல்ல, நம்மை விட்டு ஒருபோதும் விலகுகிற தேவனும் அல்ல. ஆகவே கர்த்தரை சமூகத்திலே என் நேசர் நீர்தான் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நேசர் நீர்தான் ஆண்டவரே. நான் உண்மையே நேசிப்பேன், நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே. உடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினாலே நாமும் அவரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை மறவாமல் நடத்துகிறபடினாலே என் ஆண்டவரை நேசித்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கிறோம், நீதான் இவருடைய நேசர் என்று சொல்லி அவரை சார்ந்து இந்த பாடலை பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்த போகிறோம். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நினைத்து என்னாலும் ஏங்குதையா.
நான் அவருடையவள் என்ற வசனத்தின்படியே என் நேசர் அவர்தான், என் ஆத்தும நேசர் அவர்தான். வானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த ஆராதனை வேளையிலே வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நான் உண்மைதான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மைதான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, இந்த கடைசி சர்வவிதமாய் சொல்கிறது, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உயிர் உள்ளவரை உண்மைத்தான் நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படவே மாட்டேன். நான் உலகத்துல உயிர் வாழ்கிற வரைக்கும் நான் உண்மைத்தான் நேசிப்பேன் ஆண்டவரே, நான் உண்மைத்தான் நேசிப்பேன், உண்மைத்தான் நேசராய் கொண்டிருக்கிறேன், உண்மைத்தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் ஒரு நாளும் அடிமைப்பட மாட்டேன். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக இந்த சரணத்தை பாடப்போகிறோம். விசுவாசத்தோடு கூட துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். ஒரு முறை கூட, உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. தகப்பனே, நாங்கள் உயிருள்ள வரைக்கும் நாங்கள் உம்மை மட்டுமே நேசிக்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மட்டுமே நேசிக்க வேண்டும். வேறு எந்த உலக காரியங்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. என் நேசராகி உம்மை நேசிக்கிற நாங்கள் உயிருள்ள வரைக்கும் எந்த சூழ்நிலைகளானாலும் உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் புரிந்து விடாதபடிக்கு, புரிந்து போகாதபடிக்கு உயிருள்ள வரைக்கும் நாங்கள் உண்மை மாத்திரம் நேசிக்க வேண்டும். நாங்கள் உண்மையே நேசித்து பொழுது ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நேசரி மாத்திரம்தான், நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவர், எங்கள் சிநேகிதர் நீர் ஒருவர் மாத்திரம். இந்த உலகத்திலே உங்களுடைய சிநேகிதர்கள் கைவிட்டு விடுவார்கள், எங்களை மறந்து விடுவார்கள், எங்களை விட்டு விலகி போவார்கள். ஆனால் எங்களை உண்மையாய் நேசிக்கிற எங்கள் நேசர் எங்களை ஒரு நாளும் விட்டு விலகவும் மாட்டீர், எங்களை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டீர், எங்களை விட்டு விலகவும் மாட்டீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜூலை மாதத்தில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆலயத்தில் ஆராதிப்போமானால் திருவிருந்து பந்தியிலே நாங்கள் பங்கு கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு திருவிருந்து பந்தியில பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்திலே மாற்றப்பட்டு
ஒரு சாதகமான சூழல்களை ஊழியத்தின் பாதையை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதித்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. எதை குறித்து உடைய பிள்ளைகள் தளர்ந்து போகாதபடி உடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. ஒருவேளை அந்த இன்றைக்கு ஆராயில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் யாராவது பலவீனத்தோடு இருப்பார்களானால், ஒருவேளை சோர்வோடு இருப்பார்களானால், அதுவே ஒருவேளை கண்ணீரின் வேதனையோடு இருப்பார்களானால், இந்த நேரத்தில் அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் நீங்கி போவதாக. அதுவரே கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் மாறுவதாக, பயங்கள் எல்லாம் என் தேவன் எடுத்து போடுவீராக. ஆவியானவரே, இந்த ஆராதனை கர்த்தரை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரை மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும், எங்களுக்கு வேண்டி வார்த்தை தர வேண்டும். உடைய சத்தம் உடைய காதுகளுக்கு இனிமையாயிருக்கட்டும். ஆண்டவரே, உடைய வேத வசனத்தினால் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா இந்த ஜூலை மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் வாரம். ஆகவே கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அற்புதமாய் நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என் நேசருடைய நேசமும் அவரால் நாம் அடையப் போகிற மகிழ்ச்சியும் குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். நேசம், நேசர் என்று சொன்னாலே வேதாகமத்தில் உன்னத பாட்டிலே நாம் அதிகமாக இதை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வாசித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கு நான் விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம், நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை சாலமோன் எழுதினார். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் மணவாளனும் மணவாட்டிக்கும் உரிய ஒரு புத்தகம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளிலே நம்முடைய நேசராகிய அல்லது நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டி சபையாகிய விசுவாசிகளாகிய நம்மையும் ஒப்பிட்டு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் இன்றைக்கு விரும்புகிறேன். இந்த வாசிக்கப்பட்ட உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் இப்படி வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்தை 3 பகுதிகளாக பிரித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதில் முதலாவது நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர்? நேசர் நம்மை இழுத்துக் கொள்ளுகிறார். முதலாவது நம்மை இழுத்துக் கொள்ளுகிறார், அவர் பக்கமாக நம்மை இழுத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது, அவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். மூன்றாவது, நம்மை மகிழச் செய்கிறார் என்று 3 பகுதிகளாக குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த வசனத்தில் கடைசி வாசிக்கிற போது திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் நம்முடைய நேசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேசம் எப்படிப்பட்டது? திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நாங்கள் நினைப்போம். அப்படியானால் என் ஆண்டவராகிய கர்த்தர் நேசருடைய நேசம்
அந்த நேசத்தை இந்த உலகத்தில் வேற எதற்கும் ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு வெளியேறப்பட்ட நேசம் நிறைந்தவர் தான் நம்முடைய ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த இடத்துல முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்மை இழுத்து கொள்ளுகிறவர், அவர் பக்கமாக நம்மை இழுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டதினால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்து அவர் தம் பக்கமாக இழுத்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே அவர் நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகிற கர்த்தர். அதான் நாம் வாசிக்கிறோம், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை இழுத்து கொள்ளும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பின்னே நாம் ஓடி வர வேண்டும். என்றால் அவரை பின்பற்ற வேண்டும். அவர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையில நடக்க வேண்டும். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். அவரை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்திலே சீஷர்களை சந்தித்த போது அவர்கள் அழைக்கும் போது என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் நம்மை இழுத்து கொண்ட போது அவரைத்தான் நாம் இந்நாள் வரைக்கும் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அப்படினால் நம்முடைய ஆண்டவரை பார்த்து நாம் இன்னும் சொல்ல வேண்டும், என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, நீ முன்பக்கமாக இழுத்துக் கொள்ளும், நேசத்துக்கு நேராக இழுத்துக் கொள்ளும், உடைய அன்பிற்கு நேராக இழுத்துக் கொள்ளும், அன்பின் வளையத்துக்குள்ளாய் என்னை இழுத்துக் கொள்ளும் என்று கேட்கிற போது அவர் நம்மை இழுத்துக் கொள்ள வல்லமையுள்ளவராக, அவர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டதுனாலதான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பூர்வ காலத்து முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானாய் என்பார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் நம்மை நேற்று இன்னைக்கு சிநேகிக்கவில்லை, அநாதி காலம் முதல் அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால், அதாவது காருண்யம் என்பது அவருடைய அன்பை குறிக்கிறது, அவருடைய இரக்கத்தை குறிக்கிறது, அவருடைய தயவை குறிக்கிறது, அவருடைய கிருபையை குறிக்கிறது. ஆகவே அவர் தன்னுடைய காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் தம்முடைய காருண்யத்தினால் நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டபடினால் தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 11:4 இவ்விதமாய் வாசிக்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு, அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தம் பக்கமாக இழுத்துக் கொண்டார். ஆபிரகாமை கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டார். தாவீதை கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டார். எது நிமித்தம்? அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தால் அவர்களை தம் பக்கமாக இழுத்துக் கொண்டது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு பக்கம் ஜனங்களை தம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தம் பக்கம் இழுத்துக் கொண்டு தன் இரத்தத்தால் கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கத்திலே பிசாசானவனும் ஒரு கூட்டத்தை தம் பக்கமாக இழுப்பதற்கு அவன் வகை தேடி சுற்றித்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து நீதிமொழியின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்போமானால் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், துன்மார்க்கனை அக்கிரமங்கள் அவனை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். பிசாசானவன் என்ன செய்கிறான்? அநேக ஜனங்களை அக்கிரமத்தினாலே பிடித்துக் கொள்ளுகிறான், அநேகரை பாவ கயிர்களினால் கட்டி விடுகிறான். இது அவன் செய்கிற வேலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால்
நான் அவர்களை இழுத்தேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு பக்கம் தம்முடைய அன்பின் கயிர்களால் தம்முடைய பிள்ளைகளை இழுத்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் மறுபக்கத்திலே பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் பாவ கயிறுகளினால் கட்டி அவர்களை இழுத்து பாதாளத்திற்கு கொண்டு செல்ல அவன் விரும்புகிறான். ஏசாயா 5:18 விதமாக வாசிக்கிறோம். மாயையின் கயிர்களால் அவர்களை கட்டுகிறான், அக்கிரமத்தின் கயிர்களால் அவரை கட்டுகிறான். அப்படின்னா உலகத்தில் பிசாசான ஒரு பக்கம் அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் கர்த்தர் அவர் தம்முடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் சொல்ல வேண்டியது, என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒரு நாள் பிசாசு இழுக்கிற அந்த காரியங்களை விழுந்து போகாதபடிக்கு நீர் இழுத்துக் கொள்கிற அன்பின் கயிறுக்குள் என்னை நீ இழுத்துக் கொள்ளும் என்ற ஒரு சமூகத்தில் கேட்கிற போது அவர் நம்மை அவர் பக்கமாக இழுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு பக்கம் நேசித்து ஜனங்களை தம் பக்கமாக இழுத்து அவர்களை பரலோகம் கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆனால் பிசாசானவன் பாவ கயிர்களாலும் அக்கிரமத்தின் கயிர்களாலும் மாயை என்கிற கயிர்களாலும் கட்டி அவர்களை அக்கினிகராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். வேதம் விதமாய் சொல்லுகிறது. யோவான் 10:10 வாசித்து பார்க்கிற போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு சொல்கிறார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். 2 சத்தம் கேட்கிறது. ஒன்று, நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிற சத்தம். இன்னொரு காரியம் என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆத்துமாக்களை அழிப்பதற்கு தான் பிசாசான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் என் நேசர் என்ன செய்கிறார்? தம் பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் 2 வாசல் இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உலகத்தில் 2 வாசல் இருக்கிறது. இடுக்கமான வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். அப்படி ஆண்டவராய் கர்த்தர் ஜனங்களை எதற்காக தம் பக்கம் இழுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்காக, ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக என் நேசர் அவர் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயிருக்கிறது, அந்த வழி விசாலமாக இருக்கிறது. அந்த வழியிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் நல்ல வழியிலே பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். அந்த சிலரில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த சிலரை கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக் கொள்கிற போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் பின்னே நாம் ஓடி வருகிறோம். அவர் பின்னே நாம் ஓடி வருகிறோம். எபிரேயர்களை 12:1 வாசிக்கும் போது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் அவரை பின்பற்றி ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி பின்பற்றி நாம் ஓட வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜனங்களை தம் பக்கமாக இழுத்துக் கொள்ள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னை கர்த்தருடைய சமுதாயம் கேட்க வேண்டியது, என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய அன்புக்குள் இழுத்துக் கொள்ளும், நான் உம்மை பின்பற்றி வருவேன். பாவ கட்டில் இருந்த சமாரியா ஸ்திரியை கர்த்தர் இழுத்துக் கொண்டார். இதை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாவியான ஸ்திரியாகிய அந்த சமாரியா ஸ்திரியை ஆண்டவர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டார். அவளை இழுத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவர் இயேசுவை பின்னாலே ஓடி வந்தார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார். அது மாத்திரமல்ல, அநியாயத்தில் வாழ்ந்த சகேயுவை ஆண்டவர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டார். இயேசு தம் பக்கமாக இழுத்துக் கொண்டார். அப்படியானால் தம் பக்கமாக இழுத்துக் கொள்கிற கர்த்தர் சகேயுவை ஆண்டவர், சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை தம் பக்கமாக அவர் இழுத்துக் கொண்டு அவனை ரட்சித்தார் என்று நாம் வேதத்தில் லூக்கா சுவிசேஷம்
19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பின்மாற்றமாய் போன இளைய குமாரனையும் கர்த்தர் தம் பக்கமாக இழுத்தார். அவனை இழுத்தது மாத்திரமல்ல, அவனை சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்தார். அவனும் கர்த்தரை பின்பற்றி வர ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ கட்டுகளில் இருந்தாலும் சரி, அல்லது அநியாயத்தின் கட்டுகளில் இருந்தாலும் சரி, பின்மாற்றமான சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும் சரி, இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய அன்பின் வளையத்திலிருந்து அவன் வெளியே போய்விட்டான். அவன் பின்வாங்கி போய்விட்டான். பின்வாங்கி போனாலும் கர்த்தரனை விடவில்லை. அவனை நேசித்தபடினாலே, அனாதி சிநேகத்தால் சிநேகித்தபடினாலே, காருண்யத்தால் அவனை இழுத்து மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி, மோதிரங்களை போட்டு, அது மாத்திரமல்ல, நல்ல விருந்துகளை பண்ணி, பாதரட்சியை போட்டு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய சகல மகிழ்ச்சியையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பாவத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அக்கிரமத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக்கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை 6 கலந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆதியிலே கொண்டு இந்த அன்பை விட்டு ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டு, நேசத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருப்பீர்களானால், நீங்கள் கர்த்தரை நோக்கி கேளுங்கள், என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, மீண்டுமாக உடைய நேசத்தினால் இழுத்துக்கொள்ளும், உடைய காருண்யத்தால் இழுத்துக்கொள்ளும். நான் பழைய அன்புக்கு, பழைய ஜெப வாழ்க்கைக்கு நான் திரும்ப வேண்டும், பழைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களானால், என் நேசரே, நீர் என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களானால், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். எப்படிப்பட்டவர்களின் கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக்கொண்டு அவர் நித்திய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு என் தேவன் அந்த ஊழியத்தில் அவர் கவனமுடையவராக இருக்கிறார். அப்படியே நம்ம முதலாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மை இழுத்துக் கொள்ளுகிற கர்த்தர், இழுத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது நம்ம என்ன வாசித்தோம் என்று சொன்னால், இரண்டாவது நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் அழைத்து செல்கிறவர். என் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறவர். அந்த வசனத்தில் வாசிக்கிற போது உன்னத பாட்டு 1:4, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து வந்தார், அழைத்து கொண்டு வந்தார் என்று இங்கே வாசித்தோம். முதலாவது அவர் தம் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார். இரண்டாவது, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து வந்தார், அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் முதல் முறை வந்தபோது இரட்சகராக வந்தார். இனி அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வந்து நம்மை அவர் தமது அறைக்கு கொண்டு செல்ல போகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். அவரால் இழுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நாள் வரும். அந்த நாளில் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அந்த அறைக்குள் கொண்டு சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அதைத்தான் வாசித்தோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் முதலாவது செய்கிற காரியம் என்ன? ஜனங்களை தம் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார். இழுத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தினால கழுவி ஞானஸ்நானப்படுத்தி அபிஷேகித்து திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரச் செய்கிறார். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் ஒரு நாள் அழைத்து செல்ல போகிறார். அவர் இங்கே வாசித்தது போல, நான் என்ன செய்வேன்? மீண்டும் வருவேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, இயேசுநாதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் போயிருக்கிறார். எதற்காக போனார் என்று சொன்னால், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அந்த அறையை, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே
நீங்களும் இருக்கும்படிக்கு, நான் இருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். இந்த ராஜாதி ராஜா வந்து அவர் தம்முடைய அறைக்குள் என்னை கொண்டு செல்லுவார். பரலோக ராஜ்யத்திற்கு என்னை அழைத்து செல்ல போகிறார். அந்த ராஜா என்ன செய்வார்? அழைத்து செல்வதற்கு முன்பாக நம்ம தெளிந்த சுவிசேஷத்தை நீ வாசித்து பார்ப்பீர்களானால் 25ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த ராஜாதி ராஜாவா என்ன செய்வார்? 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் தமது பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அந்த ராஜா வருகிறது மாத்திரமல்ல, மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருந்து மத்தேயு 25:32 விதமாக வாசிக்கிறோம். அப்பொழுது சகல ஜனங்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரிப்பார். மெய்ப்பர் என்ன செய்வார் என்று சொன்னால், ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆனால் மெய்ப்பர் என்ன செய்வார்? செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ரெண்டாக வெவ்வேறாக பிரிப்பார். அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் இரண்டாக பிரிப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே வாழ்கிற நம்மை அவர் தம் பக்கமாக இழுத்துக்கொண்டு அவர் நம்மை ஏற்கனவே பிரித்தெடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் வாசிக்கிற போது லேவியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் கடைசி நாட்களில் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாக வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் ரெண்டாய் பிரிப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே வாழ்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்தை நாம் ஒருபோதும் வர்ணிக்க முடியாது, விவரிக்க முடியாது, சொல்லி முடியாது. அவர் பூரண பரிசுத்தர். அவருக்கு முன்பாக நம்மால் நிற்கவே முடியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். அதனால அந்த தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி, எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அதுதான் ஆண்டவர் தப்பக இழுத்துக் கொள்கிறார். நாம் அவருடையவர்களாய் வாழ்வதற்காக தான் அவர் தம் பக்கமாக நம்மை இழுத்துக் கொள்கிறார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தின் காரியங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிசாசின் கிரியைகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மாம்சத்தின் கிரியைகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே அன்றைக்கு ராஜா சிங்காசனம் இருக்கிற போது வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் ரெண்டாக பிரிக்கிறது மாத்திரமல்ல, மத்தேயு 25:34 வாசிக்கிறது போல, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், வாருங்கள் என்று சொல்லுவார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவர் என்னை அவருடைய அறைக்குள் கொண்டு செல்லுவார். ஆயத்தம் பண்ணிருக்கிற அந்த ஸ்தலத்துக்களை கொண்டு செல்லுவார். அவன் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார். 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று சொல்லுவார். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என்று சொல்லுவார். இடது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து போங்கள் என்று சொல்லுவார். வலது பக்க சிலுவையிலே வலது பக்கத்தில் அறையப்பட்ட கல்லனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இடது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த கல்லனுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை.
ஐஸ்வர்யவானுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கவில்லை, லாசருக்கோ நித்திய ஜீவன் கிடைத்தது. காரணம், லாசருவை கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டிருந்தார். வலது பக்கத்து கல்லனை கர்த்தர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டிருந்தார். வலது பக்கத்திலே செம்மறியாடு போன்று இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை எல்லாரையும் அவர் பக்கமாக இழுத்துக் கொண்டிருந்தபடினாலே அவர் என்னை என்ன செய்கிறார்? அழைத்து செல்லுகிறார். அறைக்குள் என்னை அழைத்து செல்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் முதலாவது கர்த்தர் நம்மை அவர் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார். இரண்டாவது, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு என்னை கொண்டு சேர்க்கும்படி அறைக்குள் என்னை அவர் அழைத்து கொண்டு செல்கிறார். மூன்றாவது, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். மூன்றாவது, அவர் நம்மை மகிழச் செய்கிறவராக இருக்கிறார். உன்னத பாட்டு 1:4 வாசிக்கிற போது மூன்றாவது காரியம், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அவர் நம்மை களி கூர்ந்து மகிழச் செய்வார். எங்கே? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சென்றவுடனே தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான அவமானங்கள், வேதனையான அனுபவங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், கண்ணீர்கள், பல பாடுகளை கடந்து வருகிறோம். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது போல, இனி வெளிப்பட போகிற மகிமையினால நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் மோசே ஜெபிக்கிறார். 91 சங்கீதம் 15 வசனத்திலே சொல்கிறார், தேவரீ, எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்ம மகிழ்ச்சியாக்குகிறார். இந்த உலகத்திலே கர்த்தர் களிகூர பண்ணுகிறார். மறுமையிலேயும் கர்த்தர் நம்மை சந்தோஷத்துக்குள் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் இழுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை ஆண்டவர் தன்னுடைய அறைக்குள் அழைத்துக் கொண்டு போகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். இந்த உலகத்தில் இருந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்தில் என்னுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர் மறக்க செய்கிறது மாத்திரமில்லை. வாசிக்கிறோம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. எந்த கஷ்டங்களும் இல்லாமல் நாம் உன்னத பாட்டில் வாசிக்கிறது போல நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை களி கூர்ந்து மகிழ செய்கிறவர். இந்த நித்திய ராஜ்யத்துக்குள் போகிறவர் யார் என்று அந்த வெளிப்பட்ட விசேஷம் 7, 13, 14 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நீங்கள் நான் இன்றைக்கு உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பல பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறோம், சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே கர்த்தர் இழுத்திருக்கிறார் பக்கமாக. நாம் ஜெயித்து வாழும்போது நிச்சயமாக நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மை மகிழ்ந்து களி கூற பண்ண என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு நேராக, இப்படிப்பட்ட ஒரு தேவனை இழுத்துக் கொள்கிற அந்த ராஜ்யத்தினரை செல்ல வேண்டுமானால் இந்த உன்னத பாட்டிலே சொல்லப்படும் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மனவாட்டி வாழ வேண்டும், இந்த நேசருக்கேற்ற இந்த மனவாட்டி எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று நான் சில காரியங்களை சொல்லி இப்படி நான் முடிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், எருசலேமின் குமாரத்திகளே கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும்
நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். எருசலேமின் குமாரத்தி அல்லது மணவாட்டி நேசரை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் பார்ப்போமானால் 2 விதமான அழகு இருக்கிறது. ஒன்று சரீரப்பிரகாரமான அழகு, இன்னொன்று ஆவிக்குரிய அழகு. இன்றைக்கு சரீரப்புறமான அழகுக்காக தங்களை அழகுபடுத்துவதற்காக சிலர் பல மணி நேரம் செலவழிப்பார்கள். சிலர் 1 மணி நேரம் செலவழிப்பாங்க, சிலர் 2 மணி நேரம் செலவழிப்பாங்க, சிலர் 3-4 மணி நேரம் செலவழிப்பார்கள் தங்கள் சரீரப்புறமான அழகுக்காக, அலங்கரிப்பதற்காக. ஆனால் அதே சகோதர சகோதரிகளை பார்த்து நீங்கள் ஆவிக்குரிய அழகை நீங்கள் அழகுபடுத்துவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க என்று கேட்டால் அதற்கு நேரத்தை செலவழிக்கிறதே கிடையாது. ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற போது அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான் என்று யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை குறித்து அவன் அழகுள்ளவன் என்று 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தாவீதை குறித்து 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் சிவந்த மேனியும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். இவரெல்லாம் பிசிக்கலா நல்ல அழகுள்ளவர்களாய் இருந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலேயும் அழகுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஜெபத்திலும் ஆராதனையிலையும் பரிசுத்தத்திலையும் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அழகுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாய் மாறுவதற்கு நான் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறேன், எவ்வளவு நேரம் வேதத்தில் செலவழிக்கிறேன், எவ்வளவு நேரம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நேரத்தை செலவிடுகிறேன் என்று நம்மை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கருப்பா இருக்கிறத பற்றி கவலை இல்லை. கருப்பா இருந்தாலும் என் தேவனுடைய பார்வையில நான் அழகுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றுதான் இந்த சூழபதி சொல்கிறார். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஆவிக்குரிய அழகுடையவர்களாய் நாம் காணப்படும் போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2வது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி முதலாவது எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலே அழகுள்ளவளாக இருக்க வேண்டும். 2வது இந்த மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? உன் கண்கள் புறா கண்கள். உடைய கண்கள் புறா கண்களைப் போல இருக்க வேண்டும், புறாவை போல இருக்க வேண்டும், கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். புறாவின் கண்கள் என்று சொன்னால் அந்த புறாவின் கண்களில் எப்போதும் கண்ணீர் நிறைந்ததாய் காணப்படும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுக்கு உதாரணமாய் எரேமியாவின் புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கிற போது 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எரேமியா இவ்விதமாய் சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையின்ன கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அப்படின்னா ஆத்துமாக்களுக்காக இரவும் பகலும் அழுகிற ஒரு அனுபவம். இதுதான் புறா கண்கள், இரவும் பகலும் அழுகிற கண்கள். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எரேமியா புலம்பல் விதமாய் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு நீர் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருவழி சும்மா இருக்க விட்டாதே. அழுகையோடும் கண்ணீரோடும் இந்த எரேமியா எருசலேம் குமாரத்திற்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்திருக்கிறார். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறார். அவரால் இழுத்துக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் முதலாவது அவருடைய பார்வையில் அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது நாம் கண்ணீரோடு புறாக்கண்களை போல இப்போதும் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் எடுத்து ஜெபிக்கிற ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். 3வது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், காட்டு மரங்களுக்குள்ளே
கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ம், குமாரருக்குள்ளே ம். என் நேசர் இருக்கிறார். நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே ஆதின் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். வாஞ்சையாய் அதன் உட்கார்கிறேன். கனி ம், என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. மதுரமாய் இருக்கிறது. இங்கே மணவாட்டி என்ன சொல்கிறார்? அவருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அவருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்கார வேண்டும். வேதம் வாசிக்க நாம் உட்கார வேண்டும். வேதத்தை தியானிக்க அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும். அவருடைய வசனத்தை கேட்க நாம் அவருடைய பாதத்திலே உட்கார வேண்டும். எப்படி உட்கார வேண்டுமா? அவருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். வேத வசனத்தை வாசிக்கிறதா இருந்தாலும் கடமைக்காக வாசிக்கக்கூடாது. வேத வசனத்தை தியானிக்கிறதா இருந்தாலும் வேத வசனத்தை கேட்கிறதா இருந்தாலும் கடமைக்காக இல்லை, வாஞ்சையோடு கூட. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் மரியாதை குறித்து வாசிக்கிறோம். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று அங்கே வாசிக்கிறோம். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வாஞ்சையோடு கூட. மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினார். இன்னைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் அப்படிதான். பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று என்பதை மறந்து போகிறோம். தேவையானது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவின் பாதம் என்று சொல்லி அறிந்திருந்த மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார். மூன்றாவது, ஆதி நிழலிலே நான் வாஞ்சையால் உட்கார்கிறேன். வாஞ்சையாய் உட்கார்கிறேன். வேத வசனத்தின் மேல் உள்ள வாஞ்சை நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் என்னோடே பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. என் நேசர் என்ன சொல்கிறார்? என்னை பார்த்து எப்படி அழைக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து எப்படி அழைக்கிறார்? என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. நீ உட்கார்ந்து கொண்டிராதே, எனக்காக எழும்பு. செயல்படாமல் இராதே, எனக்காக செயல்படு. எழுந்து வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அவருக்காக எழும்ப வேண்டும். என் ஆண்டவர் இயேசுவுக்காக எழும்ப வேண்டும். ஏசாயா 60:1 எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவருடைய மகிமை நம்மேல் இன்றைக்கு உதித்திருக்கிறது. உதித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு அவருக்காக எழும்ப வேண்டும். எப்படி எழும்ப வேண்டும்? அவருடைய வல்லமையை தரித்துக் கொண்டு தூசியை உதறிவிட்டு என் ஆண்டவருக்காக நாம் எழும்ப வேண்டும். எழும்ப வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5:7 வாசிக்கிற போது தேபோராள் இவ்விதமாய் சொல்கிறார்கள். தேபோராளாகிய நான் அவருக்காக எழும்பும் அளவும் இஸ்ரவேலிடம் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்காக எழும்பாவிட்டால் தேசம் பாழாய் போகும். அவருக்காக நாம் எழும்ப வேண்டும். அவருக்காக நாம் எழும்புகிற போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நான் வாசித்த வேத வசனத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீரினை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிற உமது நேசத்தை நினைப்போம். உத்தவர்களுடைய நேசிக்கிறார் என்ற வசனத்தின்படியே அவர் நம்மை இழுத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை தமது அறைக்குள் அழைத்து செல்கிறார். நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து சென்று அவருக்குள் களிகூற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். கடைசி வசனத்தை வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆண்டவராய் கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால். என் ஆண்டவர் ஒரு மனுஷனை இழுத்துக் கொள்ளாவிட்டால்
ஒருவனும் அவரிடத்துல வர முடியாது. எங்க வர முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அப்ப நான் உன்னதப்பட்ட வாசித்தது போல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும், என்னை இழுத்து கொள்ளும், நான் உன் பின்னே ஓடி வருவேன். கர்த்தருடைய நாம் இந்த நாளை கேட்ட வசனத்தின்படி தேவன் நம்மை இழுத்துக் கொள்கிறார். ஒன்று. இரண்டாவது, நம்மை அழைத்து செல்கிறார். மூன்றாவது, மகிழச் செய்கிறார். இந்த அனுபவத்திலே நாம் வர வேண்டுமானால் முதலாவது, நான் அவருடைய பார்வையில அழகுள்ளவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, என் கண்கள் புறா கண்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார வேண்டும். நான்காவது, அவருக்காக நான் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து காருண்யத்தால் அவர் நம்மை அவர் பக்கமாய் சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அறைக்குள் நம்மை அழைத்து செல்ல போகிறார். அந்த அறைக்குள் செல்லுகிற போது நம்மை ஆண்டவர் களிகூர்ந்து மகிழ செய்ய போகிறார். அந்த களிகூர்ந்து மகிழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கென்று ஆயத்தப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி அர்ப்பணித்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக, தகப்பனே, நான் உம்முடைய பார்வையில அழகுள்ளவனாய் காணப்பட வேண்டும், அழகுள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய அழகு எனக்குள்ளே காணப்பட வேண்டும். இரண்டாவது, புறா கண்களை போல எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவமுடையவளாய் காணப்பட வேண்டும். உம்முடைய பாதத்திலே மரியாதை போல உட்கார்ந்து இருக்க வேண்டும். உமக்காக நான் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு கிருபை தருவீராக, கர்த்தருக்கு கிருபை தருவீராக. எல்லா ஆண்டு சமூகத்தில் கண்களை மூடி, தகப்பனே, என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை உப்பக்கமாக இழுத்துக் கொள்ளும். நான் ஓடி வருவேன், உன் பின்னே நான் ஓடி வருவேன். ஆண்டவரே, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அவர் இழுத்துக் கொள்ளாமல் ஒருவரும் அவரிடத்திலே வர முடியாது. அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். இயேசுவின் வருகை நாளிலே அவர் நம்மை எழுப்பி அவர் அறைக்குள் நம்மை அழைத்துச் செல்வார். அவர் ஆயத்தம் இருக்கிற ஸ்தலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் நேசர், என் மணவாளன், ராஜாதி ராஜாவாய் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்தும்படி அவருக்காக நாம் எழும்ப வேண்டும். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நீர் அவளை இழுத்துக் கொள்ளாவிட்டால், நாங்கள் யாரும் உடலில் வர முடியாது. ஆண்டவரே, அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தால் பக்கமாக இழுத்துக் கொண்டிருக்கிறீர். உடைய அன்பின் கயிறுகளால் இழுத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு சத்துருவானவர்
அநேக ஆத்துமாக்களை பாவ கயிறுகளினாலும் அக்கிரமங்களினாலும் மாயைகளினாலும் இழுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இழுக்கப்பட்ட ஜனங்களை நாங்கள் அக்கினியிலிருந்து சிலரை நாங்கள் இழுத்து விடும்படி வேதங்களுக்கு சொல்கிறது. ஆண்டவரே, நாங்களும் இழுக்கப்பட வேண்டும். அநேக ஆத்துமாக்களை நாங்கள் இழுக்கும்படி கிருபைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உம்முடைய பார்வையை ஆவிக்குரிய அளவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். புறா கண்களை போல கண்கள் எப்போது சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு அனுபவமுடையவர்களாய் இந்த வாழ்க்கையை காணப்பட வேண்டும். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதத்திலே வாஞ்சையாய் உட்காரக்கூடிய இந்த வாஞ்சையை கர்த்தர்களுக்கு தர வேண்டும். உமக்காக நாங்கள் எழும்ப வேண்டும். அமிதமான கிருபைகளை இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவீராக. இந்த உலகத்துல ஏதோ தானோ என்று வாழ்கிறோம் என்ற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, உமக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கைகளுக்கு வேண்டும். ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. எங்களையும் எங்கள் சபையின் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இன்பக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும், நன்மையினால் நிரப்புவீராகப்பா. மீண்டுமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் உலகமெங்கும் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தகப்பனே, நீர் மனம் இறங்குவீராக. நீர் எங்கள் தேசத்திற்கும் ஜனத்திற்கும் மனம் இறங்குவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. அன்றைக்கு லோத்தின் குடும்பத்தை அவர்கள் தாமதித்த போது அவர்கள் கைகளை பிடித்து பட்டணத்தின் வெளியே கொண்டு விட்டினாண்டவரே, அவர்கள் இரக்கம் வைத்த விதமாய் செய்தி கைகளை பிடித்து இழுத்து சென்றாண்டவரே. அதுபோல இன்றைக்கும் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கும்படி இரக்கம் பாராட்டி ஜனங்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்பை கட்டளையுடைய ஒவ்வொரு ஜனங்களுடைய கரத்தை பிடித்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்புள்ள கரம் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்கள் மீது இருப்பதாக. ஒவ்வொரு தேசத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. பரிபூர்ண விடுதலை கிடைக்கட்டும். வல்லமுள்ள கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாவல், சமாதானம் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.